Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu news headlines for the date 12th August 2021. Going to the analysis. The first news for the day is India should increase its appetite for risk. அதாவது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிராண்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் செல்ஃப் ஹெல்ப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு டிஃபிகல்ட் ரூட் வந்து எடுக்கணும். அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு பெட்டர் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி சென்டர் அட்மிட்ஸ் டு ஆக்சிஜன் டெத்ஸ். யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரீசெண்டா வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அதாவது நிறைய COVID-19 டெத்ஸ் வந்து ஏற்பட காரணம் வந்து இட்ஸ் காஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கறத அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஒரு ஆர்டிகல். நெக்ஸ்ட் இஸ் தி 10 killed 60 missing in ஹிமாச்சல் பிரதேஷ் landslip was feared to have rolled down gorge அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரீசெண்டா ஹிமாச்சல் பிரதேஷ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி ஒரு ஹில்லி ஸ்டேட், ஃபுல்லா ஹில்ஸ் தான் இருக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ்ல. அங்க லேண்ட்ஸ்லிப் ஆகுறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். சோ ரீசெண்டா நேத்து ஒரு லேண்ட்ஸ்லிப்ல 10 பேர் இறந்திருக்காங்க, 60 பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஒரு ஆர்டிகல். நெக்ஸ்ட் இஸ் தி கவர்மெண்ட் டு மார்க் ராஜேந்திர சோழா ஃபர்ஸ்ட் பர்த் ஆனிவர்சரி. அதாவது ராஜேந்திர சோழா 1 அவங்களோட பர்த் ஆனிவர்சரி வந்து எவ்ரி இயர் வந்து இனிமேல் செலிப்ரேட் பண்ணணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்ப செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஆடி மந்த் திருவாதிரை அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும். பிகாஸ் திருவாதிரை அப்படிங்கிறது அந்த ராஜேந்திர சோழா அவர்களோட ஜொடாயிக் சைன் அப்படிங்கறனால எவ்ரி இயர் ஆடி மந்த் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி ஆப்தமாலஜிஸ்ட் பிளாக் ஷார்ப் ரைஸ் இன் மியோபியா அமாங் சில்ட்ரன். இப்ப சில்ட்ரனோட ஸ்கிரீன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிருக்கு. அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தே ஆர் பிளேயிங் லாட் ஆஃப் கேம்ஸ். அதனால அந்த ஸ்கிரீன் டைம்ங்கிறது அதிகமாயிருச்சு. அதனாலதான் இந்த ஒரு மயோபியா அப்படிங்கிற ஒரு ஐ டிசீஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து தெரியாது, விசிபிளா இருக்காது, ப்ராப்பரா விசிபிளா இருக்காது. சோ அதுக்காக வந்து ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து சில்ட்ரன் வந்து சின்ன வயசுல வந்து போடுற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதை ரெடியூஸ் பண்ணணும்னா ஸ்கிரீன் டைம் எக்ஸ்போஷர் வந்து கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கணும், சன்லைட்ல போய் விளையாடணும், விட்டமின் டி வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கணும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணி. நெக்ஸ்ட் இஸ் தி ஸ்டார்ட் பொள்ளாச்சி செக்சுவல் அபியூஸ் ட்ரையல் இன் செப்டம்பர், ஹைகோர்ட் டைரக்ட் சிபிஐ. ஸோ 2 years பேக் நடந்த ஒரு விஷயம் இது பொள்ளாச்சி செக்சுவல் அபியூஸ் அப்படிங்கிறது. ஸோ அதோட ட்ரையலை செப்டம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி தமிழ்நாடு மூவ்ஸ் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் NGT ஆர்டர் ஆன் மேகதாது. NGT இஸ் நத்திங் பட் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். அவங்க வந்து மேகதாது டேம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க NGT. பட் தமிழ்நாடோட வியூ பாயிண்டே வந்து கேட்கல அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னனால தமிழ்நாடு அகைன் வந்து NGT ஆர்டருக்கு அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் ஆனர் ஃபார் ஹாக்கி ஐகான். ஸோ ஹாக்கி ஐகான் அப்படிங்கறத யாரு சொல்றாங்க அப்படின்னா மேஜர் தயான் சந்த் அவங்களதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு கிரேட் ஹாக்கி ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்திருக்காரு, அதே டைம்ல ஒரு பேட்ரியாட்டாவும் இருந்திருக்காரு. ஸோ அவரு பேரை கேல் ரத்னா அவார்டு, இது வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குற ஒரு அவார்டு. ஸோ அந்த கேல் ரத்னா அவார்டை தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிற ஒரு நேம் வந்து மாத்திருக்காங்க. ஸோ முன்னாடி இன்னொரு பொலிட்டிக்கல் லீடர் நேம்ல இருந்தது. ஸோ இப்ப அந்த ஹாக்கி பிளேயரை ஹானர் பண்ற ஒரு விதமா அந்த கேல் ரத்னா அவார்டு தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி இட்ஸ் டைம் டு ஃபார்முலேட் a wage employment based national urban livelihood scheme similar to MG நரேகா. அதாவது MG நரேகாங்கிறது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அதுதான் வந்து MG நரேகா. சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா பேண்டமிக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 முக்கியமான வேலை இருந்தது. ஒன்னு கொரோனாவால அஃபெக்ட் ஆன பீப்புளை சேவ் பண்றது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பசியால வாடுற மக்களை வந்து காப்பாத்துறது, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லைவ்லிஹுட் வந்து கொடுக்கறது. 2 வேலையுமே அவங்களுக்கு இருந்தது. ரீசெண்டா ஏப்ரல் 2021ல எக்கனாமிக் அவுட்லுக் சர்வே, எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. யாரு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து growthல டிப் ஆயிருக்காங்க, அதாவது growth வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் GDP 3.3% வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சைனால மட்டும் 2.3% growth அதிகமா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி புவர் கேட்டகரியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியால ஏப்ரல் 2020ல பார்த்தோம்னா நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 23.5% இருந்திருக்கு. இப்ப 2021 வெப்ல பார்த்தோம்னா 6.9% இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ரூரல் அர்பன் டிவைட் அப்படிங்கிற மாதிரி இந்தியா
அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தட் ரூரல் அர்பன் டிவைட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு லைவ்லிஹுட் ஸ்கீம் வந்து இல்ல, தட் இஸ் ஒரு ரெகுலர் இன்கம் கொடுக்கிற ஒரு ஸ்கீம் வந்து அர்பன் ஏரியாஸ்ல வந்து இல்ல, ரூரல் ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்ப ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு, அந்த எம்ஜி நரேகா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. சோ அது மூலமா அங்க இருக்க பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஆனா அர்பன் ஏரியாஸ்ல வந்து நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. பட் இப்ப இருக்கிற ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் போக்குறதுக்கு, அவங்களோட டெய்லி லைவ்லிஹுட்டுக்கு, ஒரு இன்கம்க்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் வந்து அவங்க கொடுக்கல. சோ அதனாலதான் வந்து அந்த கோவிட் டைம்ல என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அர்பன் ஏரியால இருந்து ரூரல் ஏரியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. யூஸ்வலா வந்து ஒரு மித் இருக்கும்ல, ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம்ல, அர்பனைசேஷன் வந்து நிறைய நடக்குது, அதாவது ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு தான் வந்து மைக்ரேட் ஆகி வராங்க அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பேண்டமிக் வந்து எல்லாத்தையும் வந்து உடைச்சிருச்சு. அது வந்து ஒரு மித் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. சோ அததான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு சொல்யூஷன் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, எப்படி ரூரல் ஏரியாஸ்ல நரேகா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோமோ, அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்லயும் அந்த மாதிரி ஒரு லைவ்லிஹுட் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு எடிட்டோரியல்ல. அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க, மத்திய மந்திரி ஷாஹ்ரி அஜ்விகா கேரண்டி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அது வந்து அர்பன் ஏரியாஸ்ல 120 டேஸ்க்கு கேரண்டீட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம். சோ அதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸும் வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல். லெட்ஸ் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல். காங்கிரஸ் விப்ஸ் chosen for ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ விப் அப்படிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டி இருக்காங்கன்னா, அந்த பார்ட்டி வந்து பார்லிமெண்ட்ல அந்த பார்ட்டியோட மெம்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்காங்க, யார் யாரெல்லாம் மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதா வந்து விப்போட ஜாப். அதுதான் வந்து விப். சோ காங்கிரஸ் வந்து ராஜ்யசபால அவங்களோட புது விப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி கசிரங்கா காட்ஸ் கெட் சேட்டலைட் போன்ஸ். சோ சேட்டலைட் போன்ஸ், செல்லுலார் போன்ஸ், இப்ப நாம யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா செல்லுலார் போன்ஸ். சேட்டலைட் போன்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா சிக்னல் வந்து சேட்டலைட்ல இருந்து வரும். எர்த் சுத்துது இல்லையா சேட்டலைட், சோ அதுல இருந்து நம்மளுக்கு சிக்னல்ஸ் வரும். அதுதான் சேட்டலைட் போன்ஸ். இது எல்லா இடத்துலயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கு பாத்தீங்களா, டவரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துலதான் வந்து சேட்டலைட் போன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கசிரங்கா ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட், அங்க உள்ள என்டர் ஆகுது, பெனிட்ரேட் ஆகுது கஷ்டம் அப்படிங்கறனால அங்க இருக்க காட்ஸ்க்கு சேட்டலைட் போன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் சைனா அப்ரூவ்ஸ் ஃபர்ஸ்ட் மிக்சட் வேக்சின் ட்ரையல் as டெல்டா வேரியன்ட் ஸ்ப்ரெட்ஸ். சோ மிக்சட் வேக்சின் ட்ரையல் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டோஸ் நம்ம கோவேக்சின் போட்டோம்னா செகண்ட் டோஸ் வந்து கோவிஷீல்டு போடுறோம். அந்த மாதிரி ஒரு மிக்சட் வேக்சின், அது வந்து ஒரு பெட்டர் இம்யூன் சிஸ்டம் வந்து ஜெனரேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க 2 வேக்சினை வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒன்னு சைனாவோட வேக்சின், இன்னொன்னு வந்து யூஎஸ் ஓட வேக்சின். வந்து ஒரு ட்ரையல சைனாவோட வேக்சின், இன்னொரு ட்ரையல யூஎஸ் ஓட வேக்சின் வந்து நீங்க வேக்சினேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பிகாஸ் டெல்டா வேரியன்ட் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறனால. பட் WHO இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல, இது வந்து ஒரு பெட்டர் இம்யூனிட்டி வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் WHO நம்மளுக்கு கொடுக்கல. சோ கவர்மெண்ட் டு கம்ப்ளீட்லி எக்ஸிட் எர்ஸ்ட்வைல் PSUs அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. which means ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு சில கம்பெனிஸ், ஒரு சில பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல இருந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் அவங்களுக்கு இப்ப ஒரு மைனர் ஸ்டாக் ஹோல்டிங் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சோ இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களா, அந்த ஒரு சில கம்பெனிஸ்ல இருந்து நாங்க ஃபுல்லாவே வந்து நாங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிரோம், 100% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பிகாஸ் ஆஃப் சிவியர்லி அஃபெக்டட் COVID-19 சிச்சுவேஷனால இப்ப எக்கனாமி வந்து ரொம்ப கான்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுக்காக தான் நாங்க கம்ப்ளீட்டா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு நிலைமை இருக்கு. அண்ட் இது வரைக்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் வந்து பிரைவேடைசேஷன் பண்ணது, ஐ மீன் 100% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா பிரைவேடைசேஷன் பண்றது. சோ பிரைவேடைசேஷனால அது வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு அந்த கம்பெனிஸ். சோ அதனால நாங்க இதுல இருந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் in order to meet the situation அப்படின்னு சொல்லி. பார்லிமெண்ட் பாசஸ் பில் ஆன் OBC லிஸ்ட். நேத்து வந்து நம்ம பார்த்தோம், லோக்சபா வந்து OBC வந்து செலக்ட் பண்றது, ஸ்டேட்டுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 127th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணிட்டாங்க. சோ பார்லிமெண்ட்ல OBC பில், தட் இஸ் 127th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இஸ் தி ராஜ்யசபா மெம்பர்ஸ் ப்ரொடெஸ்ட் an act of scarilege அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means act of scarilege அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொன்னேன், சோ ஒரு விஷயத்த ஒரு ஹோலியா கன்சிடர் பண்ற ஒரு விஷயத்த வந்து டிஸ்ஆனர் பண்றதா வந்து ஆக்ட் ஆஃப் ஸ்கேரிலேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சாக்ரெட்டான ஒரு விஷயத்த டிஸ்ஆனஸ்ட் பண்றது, டிஸ்ஆனர் பண்றது,
அதுதான் வந்து ஆக்ட் ஆஃப் ஸ்கேரிலேஜ். ஸோ ராஜ்யசபால பாத்தீங்கன்னா ஒரு சில மெம்பர்ஸ் வந்து அங்க இருக்க டேபிள் மேல எல்லாம் வந்து ஏறி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது அந்த ஒரு பார்லிமெண்ட்க்கு ராஜ்யசபாக்கான ஒரு ரெஸ்பெக்ட வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால வைஸ் பிரசிடென்ட் அதாவது சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இட் இஸ் an act of scarrilege அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு ஆக்டிவிட்டியை. தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் அனாலிசிஸ்.